உரிமைகள் பொதுமன்றம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு கூட்டம் திருப்பரங்குன்றம் தீர்ப்பா தீவைப்பா என்ற விவாத பொருளை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் கென்னடி அவர்களே, என்னோடு அடுத்த ஒரு உரையை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கக்கூடிய தோழர் மருதையன் அவர்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய திருச்சி வாழ் பெருமக்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் பலருக்கும் தெரியாத ஒரு ஊராக இருந்தது. இன்று உலகம் முழுவதும் இதை பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு ஊராக இன்று மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த திருப்பரங்குன்றம் உண்மையிலேயே முருகன் கோவிலா அல்லது சிவன் கோவிலா, வேறு சில சமய சின்னங்கள் அங்கே இருக்கின்றனவா, அவற்றையெல்லாம் யார் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளையெல்லாம் தொடர்ச்சியாக பல்வேறு வலை ஒளி வழியாக நானும் பேசிக்கொண்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர் மருதையன் அவர்களும் இன்னும் பிறரும் இன்னும் சொல்லப்போனால் தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களும் தினந்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட இன்னும் சாமானிய மக்களுக்கு இது சென்று சேர வேண்டும் என்பதற்காக தோழர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இதற்கு என்னையும் இங்கே அழைத்து உரையாற்ற அழைத்தமைக்கு என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் நான் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன், பல கல்வெட்டுகளை வாசித்ததன் அடிப்படையில். அது 3 சமயங்களின் நல்லிணக்க சின்னம் என்பதுதான் எங்களை போன்ற பொதுவானவர்களுடைய கருத்து. நான் எந்த அரசியல் கட்சியிலும் உறுப்பினர் இல்லை. ஆனால் அவர் சொல்லுவது போல, தோழர் இடதுசாரி செயல்பாட்டாளர் என்று சொல்வது போல, நானும் ஒரு இடதுசாரி சிந்தனையாளன். கல்லூரி மாணவ பருவத்திலே மாணவர் இயக்கத்திலே செயல்பட்டவன். பிறகு தொழில் ரீதியாக பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய காரணத்தாலே அரசியல் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லி முழு நேர ஆய்வாளனாகவே நான் மாறிவிட்டேன். எனவே இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சான்றுகளையும் பற்றி பேச வேண்டும். முதலாவதாக நாம் இலக்கியங்களை எடுத்துக்கொள்ளலாம். சங்க இலக்கியங்கள் என்பது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டவை, பலராலும் பாடப்பட்டவை. அது தொகுக்கப்பட்ட காலம் ஒரு பின்னால் வந்த காலம். எனவே அதில் உள்ள பாடல்களை பார்த்தால் எது முன்னால் பாடப்பட்டது எது பின்னால் பாடப்பட்டது என்றெல்லாம் நாம் வரையறை செய்ய முடியாது. அந்த வகையில் நாம் அகநானூற்று பாடலில் மருதன் இளநாகனார் என்ற புலவர் இதை முருகன் குன்றம் என்று பாடுகிறார். அந்துவன் பாடிய சந்துகெழு நெடுவரை என்பது அவரது பாடல் வரி. அந்துவன் என்றால் நல்லந்துவன் என்று ஒரு புலவர் பரிபாடலிலே முருகன் குன்றத்தை பற்றி பாடியிருக்கிறார். வேறு சில அந்துவன்கள், அந்த அந்துவன் என்ற பெயர் பொது பெயராக இருந்து பலருக்கும் அந்த பெயர் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். எனவே சங்க இலக்கியங்களின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் முருகனுக்குரிய குன்றம் என்றால், தமிழ் மரபின்படி நமது தமிழ் நிலம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. அதிலே குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக, கடவுளாக அல்ல, குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக முருகன் பேசப்படுகிறான். அவன் ஒரு வேட்டுவச் சமுதாயத்தின் தலைவன். எனவே வேட்டுவச் சமுதாயத்தைச் சேர்ந்த வள்ளி என்ற பெண்ணை அவன் மணந்து கொண்டிருக்கிறான். இதுதான் தமிழர்களுடைய கடவுள். ஒவ்வொரு நிலத்திற்குரிய ஒரு தலைவனை, அவன் அந்த ஊரை, அவன் அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்புக்குரியவன் என்பதனாலே அவனை வணங்கினார்கள்.
அதுபோல மாலவன் என்று சொல்லக்கூடிய பெருமாள், இன்றைக்கு பெருமாள் என்று சொல்கிற விஷ்ணு, அவரை அடுத்த ஒரு நிலத்திற்கான முல்லை நிலக்கடவுளாகவும், மருத நிலக்கடவுளாக இந்திரனையும், வருணனையும் பாலை நிலக்கடவுளாக வருணனையும், நெய்தல் நிலக்கடவுளாக வருணனையும், பாலை நிலம் என்று பின்னால் சேர்க்கப்பட்ட கடவுளாக தலைவியாக கொற்றவையும் வழங்கியிருக்கிறோம். எனவே இந்த வகையில் குறிஞ்சி நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பரங்குன்றத்தில் சங்க இலக்கியங்கள் பாடுகின்ற பாடலை பார்த்தால் அது இன்று போல ஒரு நகரமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, யானை இருந்தது. அந்த யானை கூட்டங்களெல்லாம் சிங்கத்தை பார்த்து பயந்து பிளிரி ஓடின. அங்கே மயில் அகவியது, குயில் கூவியது, இழும் என்று ஓசையோடு அருவி கொட்டியது என்றெல்லாம் பாடப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தொகுத்து பார்த்தால் இன்றைய திருப்பரங்குன்றத்திற்கும் அந்த பாடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் கூட அது முருகன் குன்றம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்து அதே சமகாலத்திலே அந்த மலையினுடைய ஒரு பகுதியிலே சமண முனிவர்கள் வாழ்ந்தார்கள். சமணர்கள் என்றால் வைதீக சமயத்திற்கு எதிராக, வைதீக சமயத்தின் யாகங்களின் பெயரால் பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடுகளை அடித்து கொன்று வேளாண்மைக்கு உதவாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திய காரணத்தினால் அதற்கு எதிராக சமணம், பௌத்தம் என்று இரண்டு சமயங்கள் கொல்லாமையை வலியுறுத்தி தோன்றின. அந்த சமயங்கள் 6ஆம் நூற்றாண்டிலே தோன்றி ஒரு 3-4 நூற்றாண்டுகளில் இந்தியாவெங்கும் பரவின. அவ்வாறு வந்த சமணம் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு குன்றங்களிலே அந்த துறவிகள் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு அரசர்களும் செல்வந்தர்களும் ஆதரவு கொடுத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஒரு 60க்கும் மேற்பட்ட 2000 வருடங்களுக்கு முந்தைய கல்வெட்டுகள் அங்கே சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட கல்வெட்டுகள், அந்த 2000 வருடங்களுக்கு முந்தைய கல்வெட்டுகள் இந்த திருப்பரங்குன்ற மலையினுடைய மேற்கு பகுதியிலே இருக்கின்றன. அதை சென்று பார்ப்பதற்கு கல் படிகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை இன்றும் பலரும் போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே மிக முக்கியமான சமணத்தலமாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பின்னால் ஏற்பட்ட திருஞான சம்பந்தர் வைத்த தீயின் காரணமாக இப்போது தீ வைக்கப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டிலே திருஞான சம்பந்தர் என்ற ஒரு பார்ப்பனரால் வைக்கப்பட்ட தீயின் காரணமாக அனல்வாதம் புனல்வாதம் என்ற பெயரிலே வஞ்சகமாக தோற்கடிக்கப்பட்ட சமணர்கள் அந்த பகுதியை விட்டு பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றார்கள். இன்றும் கூட அந்த தமிழ் சமணர்கள் ஒரு 25,000 குடும்பத்தினர் வந்தவாசி, திண்டிவனம், காஞ்சிபுரம் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வப்போது இங்கே வந்து 50 பேராக 100 பேராக வண்டிகளை ஏற்பாடு செய்து கொண்டு வந்து இந்த சின்னங்களை எல்லாம் பார்த்து வருகிறார்கள். எனவே சங்க காலத்திலே முருகன் குன்றம் பேசப்பட்ட அதே சமகாலத்தில் இங்கு சமண குன்றமாகவும் இருந்திருக்கிறது. அப்போது எந்த பிரச்சனையும் 2 சமயங்களுக்குள்ளாக ஏற்பட்டதாக சான்றுகள் இல்லை. எனவே அதற்கு பிறகும் கூட ஒரு 1000 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சமணர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக அந்த குன்றத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு சுனையில் 2 இடங்களிலே சிற்பங்களும் கல்வெட்டுகளும் இருக்கின்றன, வட்டெழுத்து கல்வெட்டுகள். அதேபோல் மலையின் உச்சியில் இப்போது விஸ்வநாதர் கோவில் என்று இருக்கிறதே, அந்த கோவிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தடாகத்தின் முன்னம் மேலே இருக்கக்கூடிய பாறையிலே 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன, சமண திருவுருவங்கள் இருக்கின்றன. அண்மையிலே 2 வருடங்களுக்கு முன்பு எனது மாணவர் ஒருவர் அந்த மலையிலே ஒரு கல்வெட்டை கண்டுபிடித்தார். அந்த கல்வெட்டிலே 40 நாட்கள் நோற்று உயிர் நீத்த அரிட்டநேமி பெரியார் நோற்ற நிசிதிகை இது என்று வடமொழியிலும் தமிழிலும் எழுதப்பட்ட கல்வெட்டு இருக்கிறது. எனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த மலையினுடைய ஒரு பகுதியிலே சமணர்கள் வாழ்ந்தார்கள். அதிலே ஒரு துறவி அங்கேயே உயிர் நீத்தார் என்பதையெல்லாம் பதிவுகளாக பார்க்கிறோம். அதை அழிக்க முடியாது, கல்லிலே வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த அரிட்டநேமி பெரியாரின் பெயரால் தான் இன்றைய அரிட்டாவட்டி என்ற ஊரே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இது ஒரு புறம். அதற்கு அடுத்து நாம் பார்த்தோமானால் சங்க இலக்கியங்களுக்கு அடுத்து பார்த்தால் திருமுருகாற்றுப்படை.
அதையும் சங்க இலக்கியங்கள் வரிசையிலே சேர்ப்பார்கள். 6 முருகனுடைய படை வீடுகளில் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொண்டு நக்கீரர் பாடியதாக அந்த பாடல் இருக்கிறது. அந்த திருமுருகாற்று படையிலே அது ஒரு முருகன் குன்றம், 6 படை வீடுகளிலே முதல் குன்றம். அதிலே சொல்லுகின்ற போது கூட அந்த முருகனுக்கு தினை அரிசியை ஆட்டு இரத்தத்தோடு கலந்து படைத்தார்கள் என்று இருக்கிறது. எனவே 1500 அல்லது 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த முருக வணக்கத்திலே இரத்தப்பலி கொடுக்கப்பட்ட தினை அரிசி படைக்கப்பட்டது என்பதை அந்த நூல், அதை வரலாற்று நூலாக எடுத்துக்கொண்டால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமது தமிழருடைய வரலாற்றிலே நமது இறை வணக்கம் என்பது வீர வழிபாடும் தாய் தெய்வ வழிபாடும் தான். எனவே வீர வழிபாட்டிலே ஆடை அறுத்து மறி அறுத்து கல்லை படைத்து வணங்குவதுதான் நமது வழிபாடு. கல்லே பரவி நல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே என்பது அகநானூற்று பாடல். எனவே அந்த வகையில் முருகனையும் ஒரு வீரனாக, குறிஞ்சி நிலத்தின் வீரனாக கொண்டு அவனுக்கும் மாமிசம் படைக்கப்பட்டிருக்கிறது, இரத்தம் கலந்த தினையரிசி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சைவத்தை பற்றி பேச வந்த திருமுருகாற்றுப்படையை ஒத்துக்கொண்டு அங்கே அதை பதிவு செய்திருக்கிறது. இது ஒரு பக்கம். அதற்கு அடுத்து பக்தி இயக்க காலம் வருகிறது. அந்த பக்தி இயக்கத்தின் எழுச்சியின் காரணமாகத்தான் சமண பௌத்தத்திற்கு சில பின்னடைவுகள் ஏற்பட்டன. அந்த பக்தி இயக்க காலத்திலே முன்னணியாக இருந்தவர்கள் 3. ஒருவர் திருஞான சம்பந்தர் பிராமணர், இன்னொருவர் சுந்தரர் பிராமணர், இன்னொருவர் திருநாவுக்கரசர் வேளாளர். இந்த 3வரும் இந்த ஊரை பாடியிருக்கிறார்கள், திருப்பரங்குன்றத்தை பாடியிருக்கிறார்கள். இவர்கள் பாடுகின்ற போது இதை சிவபெருமானுக்கு உரிய ஒரு இடமாகத்தான் பாடியிருக்கிறார்கள். எனவே இந்த சுமார் 7ஆம் நூற்றாண்டு அளவிலே இந்த இருவர், திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள், 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள், இன்றைக்கு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். அவர்கள் பாடியபடி அது ஒரு சிவபெருமானுக்கான உரிய தலமாக இருக்கிறது. அந்த பாடலை அடியொற்றி அல்லது அந்த பாடலை ஏற்றுக்கொண்டு இப்போது இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் என்ற முருகன் கோயில் என்று சொல்கிறோமே, அந்த கோயில் வடிவிலே குடைவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குடைவரை கோயிலாக குடைவிக்கப்பட்டிருக்கிறது. யார் குடைந்தார்கள் என்பதை அங்கே 2 கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. ஒன்று சமஸ்கிருத கல்வெட்டாக இருக்கிறது, இன்னொன்று தமிழ் கல்வெட்டு வட்டெழுத்தாக இருக்கிறது. அந்த கல்வெட்டை வெட்டியவர் 773 அங்கே வாழ்ந்த ஒரு சாமந்த பீமன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாத்தன் கணபதி என்ற ஒரு தளபதி. அந்த கல்வெட்டிலே அவர் சொல்லுகிறார், இந்த கோயில் சம்பு என்பவருக்காக எடுக்கப்பட்டது. சம்பு என்று சொன்னால் சிவபெருமான், சம்பு மகாதேவா என்று சொல்கிறோம் அல்லவா. எனவே கல்வெட்டுப்படி, அது சமஸ்கிருத கல்வெட்டின்படி அது சிவனுக்காக எடுக்கப்பட்ட கோயில். எடுத்தவர் யார் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். வைத்திய குலத்தைச் சேர்ந்த வைத்திய முக்கியன், சமஸ்கிருதத்தில் சொல்கிறார், வைத்திய குலத்தைச் சேர்ந்த சாத்தன் கணபதி. அவர் களக்குடி என்ற ஊரை கரவந்தபுர நிவாசி. கரவந்தபுரம் என்பது இன்று களக்குடி என்று சொல்லப்படுகிறது. அந்த சங்கரன் கோவிலுக்கு பக்கத்தில் உக்கிரன் கோட்டை. அந்த உக்கிரன் கோட்டையைச் சேர்ந்த வைத்திய குலத்தைச் சேர்ந்தவர் இந்த கோயிலை உருவாக்கினார். வைத்திய குலம் என்றால் நமது தமிழ் மரபை பொறுத்தளவில் யார்? மருத்துவ குலம். மருத்துவ குலம் என்றால் தமிழ் மரபிலே யார்? நாவிதர்கள் குலம். எனவே ஒரு நாவிதர் குலத்தைச் சேர்ந்த ஒரு தளபதி அந்த கோயிலை உருவாக்கியிருக்கிறார். அந்த கோயிலை இன்று பிராமணர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த கல்வெட்டை அவர் கிரந்தத்திலும் வெட்டியிருக்கிறார், தமிழிலுமே வெட்டியிருக்கிறார். சரி, இந்த கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், கோமாரஞ்சடையருக்கு ராஜ்ய வருஷம் 6வது செல்லா நிற்க, அதாவது மாரஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னனுடைய ஆட்சி 6வது ஆட்சி ஆண்டிலே, அந்த பாண்டிய மன்னன் யார் என்று சொன்னால்
கிபி 768 815 வரை ஆட்சி செய்த பராந்தக நெடுஞ்சடைய வரகுணன். இவன் காலத்திலே தான் இந்த ஆனைமலையிலே 2 கோயில்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, குடைவரை கோயில்கள், ஒன்று பெருமாளுக்கும் ஒன்று முருகனுக்கும். 770 எடுக்கப்பட்டது. அதே கரபந்தபுரத்தைச் சேர்ந்த மாரங்காரி என்பவரால் அங்கே எடுக்கப்பட்டது. அடுத்த 3 ஆண்டுகளிலே அதே ஊரைச் சேர்ந்த அவரும் மருத்துவ குலத்தைச் சேர்ந்தவர், இவரும் மருத்துவ குலத்தைச் சேர்ந்த சாத்தன் கணபதியால் இந்த கோயில் எடுக்கப்பட்டது. இந்த என்ன சொல்லுகிறார்கள், இந்த திருக்கோயிலும் ஸ்ரீ தடாகமும் இதன் உள்ள அறம் முழுதும் அவருக்கு தர்மபத்தினியான நக்கன்குற்றியால் எடுக்கப்பட்டது. துர்காதேவி கோயிலும் ஜேஷ்டா கோயிலும் என்று அந்த கல்வெட்டு சொல்லுகிறது. இதிலே பார்த்தால் இவர் எடுத்த கோயிலிலே இக்கோயிலும் ஸ்ரீ தடாகமும் என்ற ஒரு சொல் வருகிறது. இந்த ஸ்ரீ தடாகம் என்பது இன்று லட்சுமி தீர்த்தம் என்று பேசப்படுகிறது என்று இருக்கிறது. அது ஒரு லட்சுமி தீர்த்தமாக இருக்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மதுரையிலே பணியாற்றிய போது இந்த லட்சுமி தீர்த்தம் என்ற தீர்த்தத்தை எடுத்துக்கொண்ட ஒப்பந்தக்காரர், அந்த தீர்த்தத்தை பராமரிப்பதற்கு ஒப்பந்தக்காரரிடத்தில் ஏலம் விடுவார்கள். அங்கே பொறி விற்கப்படும், பொறிகளை வாங்கி மீனுக்கு போடுவார்கள். அதற்காக ஒரு டிக்கெட்டு போடுவாங்க. அதனால் இந்த ஒப்பந்தக்காரருக்கு ஒரு லாபம் கிடைக்கும். எனவே அவ்வாறு ஒப்பந்தம் எடுத்த ஒரு ஒப்பந்தக்காரர் கோவில் நிர்வாகத்திற்கு எதிராக இந்த தீர்த்தம் எனக்கு சொந்தம், இது கோவில் நிர்வாகத்திற்கு கொடுக்க மாட்டேன் என்று கோர்ட்டுக்கு போயிட்டார். இந்த கோவில் நிர்வாகிகளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதை எப்படி கோவிலுக்கு உரியது என்று நிறுவ வேண்டும். எனவே அந்த நேரத்தில் தேனையா என்ற ஒரு அதிகாரி அந்த ஈஓவாக இருந்தார், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த டெம்பிள் இருந்தார். அவர் அலறி அடிச்சுக்கிட்டு எங்கள் திருமலை நாயக்கர் மகாலிலே நாங்கள் பணியாற்றுகிறோம் அங்கே வந்தார். வந்து, சார் இந்த மாதிரி ஒரு கேஸு, இந்த ஒரு வாரத்தில் தீர்ப்பு வரப்போகுது, இந்த கோவிலுக்கு சொந்தமானது தான் இந்த குளம், இந்த திருக்குளம் லட்சுமி தீர்த்தம் என்பதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது நாங்கள் இந்த புத்தகத்தை கொடுத்தோம். திருப்புறங்குன்றம் என்ற புத்தகம். சே போசு என்பவர் மதுரைக்காரர் என்னோடு அப்போது கூட இருந்தார், பணியாற்றினார். பக்கத்தில் தான் இருந்தோம். தேனையா அவரோட தான் பேசினார். அப்போது இந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தோம். ஒன்று தான் இருந்தது. உடனே அவருக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தோம். அதை கொண்டு போய் கோர்ட்டில் காட்டினார். ஸ்ரீ தடாகம் இந்த கோயிலுக்கு சொந்தம், இதை தோண்டியவர் அந்த சாத்தன் கணபதி 773 என்று கொடுத்தோம். அந்த கோர்ட்டு ஜெயிச்சு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்தது. அந்த ஸ்ரீ தடாகம் கோவிலுக்கு சொந்தம் என்று அந்த கல்வெட்டை வைத்து நிறுவப்பட்டது. அப்போது இருந்த ஜட்ஜு அந்த கல்வெட்டை ஏற்றுக்கொண்டார். இப்போது இருக்கக்கூடிய ஜட்ஜு காமாலை கண்ணோடு அந்த கல்வெட்டை மறுக்கிறார். எனவே தான் அந்த புத்தகத்தை கையிலே கொண்டு வந்திருக்கு. இன்னும் இந்த நேரத்தில் 100 புத்தகமாவது போட்டு எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கல்வெட்டை நமது வழக்கறிஞர்கள் அவரிடத்திலே காட்டியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அந்த கல்வெட்டு இன்னொன்று சொல்லுது. இந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருமலை நாயக்கர் காலம் அதற்கு பின்னால் தீபம் ஏற்றுவதற்கென்று ஒரு தூணை நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த தூணிலே ஆஞ்சநேயர் படம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஆஞ்சநேயர் படத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டும் வெட்டப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த மலையினுடைய சிரத்தில், மலையினுடைய உச்சியில் இந்த தீபத்தூண் நடப்பட்டிருக்கிறது. புண்ணியவான்கள் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் என்று 300 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு போட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டில் தூண் இருக்கிறது. அந்த தூணை சுற்றி தான் இப்போது கல் மேடை கட்டப்பட்டு அதிலே தான் சுமார் 100 ஆண்டுகளாக, நான் 50 ஆண்டுகளாக மதுரையிலே வசிக்கிறேன். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதிலே தான் தீபம் ஏற்றப்பட்டது. இந்த ஆவணத்தை அந்த இதிலே கொடுத்து விட்டோம். என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவர் சிற உச்சியில், என்ன மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். மலையினுடைய பாதி வழியில் தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூணிலே தான் ஆண்டவர் சிற உச்சி மலையில் தீபக்கமும் நாட்டியதன் பேரில் சகல புண்ணியவான்களும் தீபம் போடலாம், சிவமயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். அதற்கு மாறாக அங்கே சிக்கந்தர் தர்காவிற்கு முன்னால் ஒரு 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கல் தூண்,
அந்த தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று விடாப்பிடியாக பேசுவது அதுதான் தீ வைப்பு என்று நாம் சமூக நல்லிணக்கத்திற்கான தீ வைப்பு என்று இங்கே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நாம் சொல்ல விரும்புவது, இப்போது நிறைய ஆவணங்கள் வந்துவிட்டன. இந்த எப்படி ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே என்று சொல்லக்கூடிய தியோடலைட் என்று சொல்லக்கூடிய அந்த அளவீட்டு கருவியை இப்போது தொழிலாளர்கள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு இடத்திலே அகழாய்வு செய்ய தோண்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தினுடைய உயரம், எது கூடுதலான உயரம், எது பள்ளம் என்பதை பார்ப்பதற்கு அந்த தியோடலைட் கருவியை பயன்படுத்துகிறோம். எனவே இந்த கருவியை பயன்படுத்தி 1800களிலேயே முதலாக சென்னையிலே பரங்கி மலையிலே தொடங்கி நாடெங்கும் சர்வே நில அளவீடு செய்திருக்கிறார்கள். அதை லாம்ப்டன் தூண்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று நிறைய செய்திகள் இப்போது நமக்கு சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நமது வழக்கறிஞர்கள் இந்த மக்களிடத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டு சென்றாலும் கூட அவர்கள் ஏன் கேட்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஏற்றினா என்ன, ஒரு தூணில் ஏற்றினா என்ன? நேற்று கூட கேட்டுக்கிறார், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற தூணில் தான் ஏற்றணுமா, இன்னொரு தூணில் ஏற்றினா என்னன்னு கேட்குறார்கள். ஏற்றுங்கள், இன்னொரு தூணிலே ஏற்றுங்கள். கீழக்கோயில் குடியில் ஒரு தூண் இருக்கிறது, அரிட்டாப்பட்டியில் ஒரு தூண் இருக்கிறது, மலை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் அவை அளவீட்டு அளவீட்டு தூண்கள், அங்கெல்லாம் ஏற்றுங்கள். இன்னும் முருகனுக்குத்தான் ஏற்ற வேண்டுமா என்று சொன்னால், நான் ஒரு அருமையான கோயில், ஒரு 8ஆம் நூற்றாண்டிலே ஆனைமலையிலே லாடன் கோயில் என்ற பெயரில் ஒரு கோயில் வெட்டப்பட்டிருக்கிறது, குடை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த கோயிலை போய் ஒருத்தர் சீந்துவார் இல்லை. நாங்கள் தான் டூரிஸ்ட்டுகளை கூப்பிட்டு போய் தான் அதை பற்றி காட்டுறோம். அந்த கோயிலை தாராளமாக நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்கள். பூஜையும் கிடையாது, தீபமும் கிடையாது, வாட்ச்மேனும் கிடையாது, சும்மா கிடக்கு, அதை ஏற்றுங்கள். ஆனால் உங்களுக்கு தீபம் ஏற்றுவது என்பது நோக்கமில்லை. சிக்கந்தர் மலை அங்கு இருக்கு, சிக்கந்தர் தர்கா இருக்கிறது, அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று 6 மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் பகிரங்கமாக சொல்லிவிட்டீர்கள். சிக்கந்தர் மலையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக ஒரு தலைவர் பேசுகிறார். எனவே அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் நாங்கள் எந்த சமயத்தின் சார்பும் இல்லாமல், அது ஒரு சமய நல்லிணக்க சின்னம் என்பதனாலே நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், சிக்கந்தர் ஷாவுக்கு எடுக்கப்பட்டக்கூடிய தர்கா ஒரு அரசனுக்கானது அல்ல. இவர்கள் எல்லோரும் சொல்லுவது போல 13ஆம் நூற்றாண்டிலே அல்லது 1311 நடந்த படையெடுப்புக்கு பின்னால், மாலிகா போரின் படையெடுப்புக்கு பின்னால் ஒரு 40 ஆண்டு காலம் இஸ்லாமியருடைய ஆட்சி அங்கே நடந்தது. அந்த ஆட்சியின் கடைசி அரசன் சிக்கந்தர் ஷா, அவன் ஓடி ஒளிந்த இடம் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த தர்கா எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதே தவிர, ஆனால் ஒரு பக்கிரிக்காக எடுக்கப்பட்டது என்று 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பக்கிரி, அவருக்காக எடுக்கப்பட்டது ஒரு தர்கா தானே தவிர சிக்கந்தர் ஷா என்ற மன்னனுக்காக எடுக்கப்பட்ட தர்கா இல்லை என்று ஏற்கனவே பல புத்தகங்களிலே குறிப்புகள் இருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு வேறு எத்தனையோ சிவன் கோயில்கள் எத்தனையோ முருகன் கோயில்கள் பேண முடியாது இருக்கின்ற சூழலில் கூட இவற்றை இங்குதான் நாங்கள் ஏற்ற வேண்டும் என்று வருவதற்கு ஏதோ உள்நோக்கத்தோடு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே மக்களிடத்திலே சொல்ல வேண்டியிருக்கிறது. சரி, இது 10ஆம் நூற்றாண்டு அளவிலே நடந்தது. இந்த கோயிலை எடுத்திருக்கிறார்கள். இதே போல் இன்னொரு கோயில் பின்னால் தென்பரங்குன்றம் என்று சொல்லுவோம், சமண கோயிலாக, சமணத்திற்கு எடுக்கப்பட்ட குடைவரை கோயில். அந்த கோயிலை 13ஆம் நூற்றாண்டிலே சுந்தரபாண்டியன் காலத்தில் வேறு ஒரு துறவி, பிரசன்ன தேவர் என்ற துறவி கேட்டுக்கொண்டார் என்பதற்காக அப்போதே ஆக்கிரமித்து அதை சைவ கோயிலாக மாற்றியிருக்கிறார்கள். அதை அங்கே ஒரு கல்வெட்டாகவும் வெட்டியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆதாரம் என்று சொன்னால், அது கல்வெட்டு எதை எடுத்துக்கொண்டால் எல்லா கல்வெட்டுகளையும் எல்லா சான்றுகளையும் காய்தல் உவர்த்தல் இல்லாமல் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் அதை பரிசீலித்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். சரி, இது பிறகு இந்த கோயிலை 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு 200 ஆண்டு காலம் சோழர்கள் மதுரையை ஆட்சி செய்தார்கள்.
ஒரு 200 ஆண்டு காலம் சோழர்களுடைய கீழாக பாண்டிய நாடு ஆட்சிக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் சோழர்கள் எந்த நன்கொடையும் அந்த கோயிலுக்கு செய்யவில்லை. நான் ஏற்கனவே பேசியது கூட நம் இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட சோழர்கள் எதுவும் செய்யவில்லை. எனவே அதற்கு பிறகு வந்த பிற்கால பாண்டியர் என்று சொல்லுவோம், 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு 200 ஆண்டு காலம் பாண்டியருடைய ஆட்சி வந்தது. அப்போது அவர்கள் அங்கே ஒரு சிவன் கோயிலை கட்டினார்கள். ஏனென்று குடவரை கோயில், இந்த குடவரை கோயில் 5 தெய்வங்களுக்காக கட்டப்பட்டது. அதை சொல்லணும். ஏன்னா எல்லோருமே இது முருகன் கோயில் என்று தான் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த குடைவரை 5 தெய்வங்களுக்கான கோயில். அதில் தலைமை கடவுளாக சிவபெருமான், அதான் சம்பு என்று சொன்னார் அல்லவா, அவர் தலைமை கடவுளாக கிழக்கு பார்த்த ஒரு கருவறையிலே சிவபெருமானும், அவருக்கு எதிரே இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த கருவறையிலே பவளக்கனிவாய் பெருமாள் என்ற பெருமாளும், இடையில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்திலே விநாயகர், துர்க்கை, முருகன் என்று 5 தெய்வங்களுக்கான ஒரு கோயிலாகத்தான் இது இருக்கிறது. இதுக்கு பஞ்சாயத கோட்பாடு என்று சொல்லுவார்கள். இந்த 5 தெய்வங்களின் தலைமை கடவுள் சிவன், முருகன் என்பது சபார்டினேட் டைட்டி என்று சொல்லுவார்கள். பரிவார தெய்வத்திலே ஒன்றாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. முருக வழிபாடு 16ஆம் நூற்றாண்டிலே இந்த அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய பிறகு திருக்குறள், கந்தர் அனுபூதி, கந்தர் சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு எழுச்சி தானே காரணமாக. அதற்கு முன்னால் இது சிவன் கோயில். சரி, சிவன் கோயில் இருந்தால் ஒரு பார்வதி கோயில் கட்ட வேண்டும் அல்லவா, அதையும் பாண்டியர்கள் கட்டினார்கள். அவ்வாறு கட்டி அந்த பாண்டியர் அந்த சிவன் பார்வதி கோயிலுக்கு அவர்கள் காமக்கோட்டமுடைய நாச்சியார் கோயில் என்று பெயர் வைத்தார்கள். தமிழ்நாட்டிலே பல கோயில்களுக்கு, பெண் தெய்வ கோயில்களுக்கு காமக்கோட்டம் என்றுதான் பெயர். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட திருக்காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார். நெல்லையிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு காந்திமதி நாதி சொன்னாலும் கூட திருக்காமக்கோட்டத்து ஆளுடைய நாச்சியார். அதே போல் இன்று திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு காமக்கோட்டமுடைய ஆளுடைய நாச்சியார் என்றுதான் பெயர் இருக்கிறத தவிர, வரலாற்று பூர்வமாக நாம் பார்த்தால் முழுக்க முழுக்க ஒரு சிவன் கோயில், ஒரு உபதெய்வமாக, ஒரு துணை கடவுளாக முருகன் கோயில் இருக்கிறது. என்று முருகனுக்கென்று தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம், அதாவது தமிழ்நாட்டு கோயில்களிலே தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் என்பது தூங்கா விளக்கு, அணையா விளக்கு என்பதுதான் எல்லா கோயில்களிலும் ஏற்றினார்கள். இந்த இருக்கக்கூடிய நாம் படிக்கக்கூடிய கல்வெட்டுகளில் 50% கல்வெட்டுகள் விளக்கு போடுவதற்கு கொடுத்த நன்கொடைகள் தான். எல்லாமே அது ஆடு மாடுகள், சாவா மூவா பேராடு கொடுத்தேன்னு சொல்லுவான். 60 ஆடு கொடுத்தால் எப்போ எண்ணி பார்த்தாலும் 60 ஆடு இருக்கணும். சாவா மூவா செத்து போச்சுன்னா அதுக்கு மாற்று ஆடு வேணும். முதுமை அடைஞ்சிருந்தா அந்த ஆடை வித்துடலாம், அது அடித்து சாப்பிடலாம். ஆனால் எண்ணும்போது 60 90 இருக்கணும். எனவே அந்த ஆடுகளை வைத்து அதில் வரும் நெய்யை வைத்து தீபம் போட்டார்கள் என்று தான் இருக்கிறே தவிர, கார்த்திகை தீபம் போட்டார்கள் என்று எந்த கல்வெட்டும் நமக்கு கிடையாது. அதேபோல் திருப்பரங்குன்றத்தில் 60 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த 60 கல்வெட்டுகளில் எதிலும் கூட கார்த்திகை தீபம் ஏற்றினார்கள் முருகனுக்கு என்று எந்த கல்வெட்டும் கிடையாது. எல்லாம் நிலம் கொடுத்திருக்கிறார்கள், தேவதாசிகளுக்கு நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள், மடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், அதை பராமரித்திருக்கிறார்கள், வேறு வேறு திருவிழா, பங்குனி உத்திர திருவிழாக்கள் நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் தான் இருக்கிறதே தவிர, இடைக்காலத்திலே ஏற்பட்டது இந்த கார்த்திகை தீபம் என்பது. இந்த கார்த்திகை தீபத்திற்கு கூட ஒரு தூண் தனியாக நடப்பட்டு அதிலே தான் வேண்டும் என்று இவ்வளவு காலமாக அந்த நம் தீபத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த வழக்கிலே கூட அவர் ரவிக்குமார் அவர்கள் முதலில் கேட்டபோது நீங்கள் எல்லாம் தெரிந்திருப்பீர்கள், வாஞ்சிநாதன் விரிவாக பேசுகிறார். அவர் என்ன கேட்டிருக்கிறார்? தூணிலே தீபம் தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பது அவருடைய பொதுவான கேள்வி. உடனே கோவில் நிர்வாகம் தீபத்திலே ஏற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வழக்கமான அந்த தீப தூணில் தான் ஏற்றினார்கள். ஆனால் அவர்கள் ஏமாந்து விட்டோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு பெட்டிஷனை போட்டு, இல்லை இல்லை நாங்கள் சொல்லுகின்றது வேற தூண், மலை உச்சியில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு அம்மையார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இந்த நூலைத்தான் கொடுத்திருக்கிறார். நாங்கள் தமிழ்நாடு அரசு 1981
எழுதி வெளியிட்ட போஸ் அவர்கள் வெளியிட்ட புத்தகத்தினுடைய இந்த இதைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே அவருக்கு வினையாகி விட்டது. அந்த கல்வெட்டு நமக்கு சாதகமாகி விட்டது. அதை இப்போது அவர்கள் பதறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இப்போது சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு ஏற்றுக்கிட்டா என்ன, ஒரு நாளைக்கு ஏற்றுனா இன்னைக்கு பல செய்திகள் வருகின்றன, காதுங்காது வச்ச மாதிரி முடிஞ்சிருக்கோம், இன்றைக்கி ஊர் ஊரம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு தூணில் இன்னொரு தூணில் ஏற்றிக்கிட்டா என்னன்னு சொல்வார்கள். ஒரு நாள் ஏற்றுவது என்பது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் அதை நாங்கள் எப்படி, உங்களுடைய பழைய கணக்கு என்ன, நீங்கள் செய்திருக்கக்கூடிய அந்த அயோத்தி அந்த நினைவு எங்களுக்கு வருகிறது. நீங்கள் ராமரை வழிபடத்தான் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு பாபர் மசூதி இடித்தீர்கள் அல்லவா, எனவே அந்த நினைவு எங்களுக்கு வருகிறது. இப்போது இவர் நீதிபதி சொன்னது போல 10 பேர் சென்று தீபம் ஏற்றுங்கள் என்று சொன்னார் அல்லவா, 10 பேர் மட்டும் போனால் கூட தொல்லை இல்லை. 10 பேர் என்று சொல்லி 500 பேர் போவார்கள், ஆயுதங்களோடு போவார்கள். அவர்களுக்கு நோக்கம் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதல்ல, அங்கே தர்கா இருக்கக்கூடாது என்பதுதான். எங்களை பொறுத்தளவில் அது 3 சமயத்தவர்களும் சொந்தம். இப்போது ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, சமணர்களும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள். இந்த பெட்டிஷன் எங்களுக்கு சொந்தம் இந்த மலை, எனவே அதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். தொல்லியல் ஆய்வுத்துறை சட்டத்தின்படி, தொல்லியல் துறையினுடைய சட்டத்தின்படி புரொடெக்டட் மானுமெண்ட் என்று சொல்வார்கள், பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் 1925 1960 சட்டத்தின்படி ஒரு மலையினுடைய ஒரு சின்னத்தினுடைய 300 மீட்டர் தூரத்திற்கு எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வரக்கூடாது, அந்நியர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்பது சட்டம். அப்படி பார்த்தால் இந்த மலையினுடைய அடிவாரத்திலிருந்து ஒரு 1000 அடி அளவிற்கு யாரும் உள்ளே நுழையக்கூடாது அனுமதியின்றி. ஆனால் இந்த முருகன் கோயில் என்பது லிவிங் மானுமெண்ட் என்று சொல்வார்கள், வாழுகின்ற ஒரு கோயில், அதாவது தொடர்ச்சியாக வழிபாட்டில் இருக்கக்கூடிய கோயில். உதாரணமாக நாம் தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கொண்டால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அது புதர்மண்டி காடாக இருந்தது. அது யாருக்குமே அப்படி ஒரு கோயில் இருக்குன்னு தெரியாது. அதை கட்டினவே ராஜராஜ சோழன் என்பது கூட யாருக்கும் தெரியாது. வெள்ளைக்காரர்கள் வந்துதான் இந்த கல்வெட்டுகளை எப்படி படிப்பது என்று தமிழர்களுக்கு அறிவுறுத்தி, புல்ஸ் என்ற ஒரு ஜெர்மானியர் வந்து இதை படித்து, இது ராஜராஜ சோழன் என்ற ஒரு சோழ மன்னன் இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினான்னு சொன்ன பிறகு தான் நமக்கே அது தெரியும். அதுக்கு பிறகுதான் பல்வேறு கோயில்களை அரசு தங்களுடைய உடைமையாக்கி அதை பராமரிப்பு செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் விடுதலைக்கு முன்னால் என்ன இருந்ததோ, விடுதலைக்கு முன்னால் எப்படி என்னென்ன மலைகளில் என்னென்ன சின்னங்கள் இருந்ததோ அவற்றை அப்படியே பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தொல்லியல் ஆய்வு சட்டம். எனவே அந்த சட்டத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மீறி நாங்கள் இந்த இடத்தில்தான் தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லுவது நிச்சயமாக ஒரு கலவரத்தை தோன்றுகின்ற ஒரு செயல் என்பதனாலே தான் அங்கே இருக்கக்கூடிய மதுரை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதுவும் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் காலங்காலமாக சகோதர நேசத்தோடு பழகி கொண்டிருக்கிறோம், மாமன் மச்சான் உறவுகளோடு பழகி கொண்டிருக்கிறோம். எனவே இங்கு வந்து நீங்கள் கலவரத்தையை மூட்டாதீர்கள் என்று சொல்லி அன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கு வந்தவர்களை கைது செய்த போது எல்லோரும் கைதட்டி விசிலடித்தார்கள் உள்ளூர் மக்கள். மறுநாள் அந்த கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது கடை மூட முடியாது என்று மறுதளித்தார்கள். ஆனாலும் கூட நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது என்னவென்று சொன்னால், என்றால் இது வந்து மிகப்பெரிய திட்டமாக, ஏனென்றால் நேற்று ஒருவர் வந்து மிகப்பெரிய தலைவர் டெல்லியிலிருந்து வந்து திருச்சியிலே தஞ்சாவூரிலேயா கூட்டம் போட்டு நாங்களும் களத்திலே இறங்குவோம், ஆர்எஸ்எஸ் இயக்கம் நாங்களும் களத்திலே இறங்குவோம் என்று அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். இதை நாம் அவ்வளவு எளிமையான ஒரு காரியமாக, ஏதோ நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை, இன்னும் வெற்றி பெறலை, இன்னும் வழக்குகள் போய்கொண்டே இருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது, நாம் சான்றுகளுக்கு மேல் சான்றாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்று அவர்களுக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் குமரகுரு என்பவர் சொல்லுகிறார் கோர்ட்டில், இந்த தூண் வந்து எங்களுடைய நம்பிக்கை, அங்கே தான் தீபம் ஏற்றினோம் என்பதற்கு ஆதாரம் எங்களிடத்தில் இல்லை, ஆதாரத்தை அரசு தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் அயோத்தியிலே சொன்னார்கள். அயோத்தி ராமன் பிறந்த இடம் என்று எங்களுடைய நம்பிக்கை,
அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்தேன் என்று நீதிபதிகள் சொன்னார்கள். அதுபோல இந்த வழக்கறிஞர் சொல்லுகிறார், அந்த தூணில் தான் தீபம் ஏற்றினோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவணங்கள் 300 ஆண்டுகால ஆவணம், 200 ஆண்டுகால டெக்னாமெட்ரிக்கல் சர்வேக்கான பல ஆவணங்கள் வந்திருக்கின்றன. ஒரு பாலமுருகன் என்று ஒரு ஓய்வு பெற்ற அளவையாளர் சர்வேயர், திருமங்கலத்திலே வாழுகின்ற ஒரு தாசில்தார் 1 மணி நேரம் பேசுகிறார். இவையெல்லாம் அளவை கற்கள் என்று. தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்ட குறிப்புகள் இருக்கின்றன. இவையெல்லாம் அளவை கற்கள் என்று மத்திய அரசனுடைய தகவல் உரிமை சட்டம் தீர்ப்பு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் இங்கே கொடுத்திருக்கிறோம். தொல்லியல் ரீதியாகவும் சரி, வரலாற்று ரீதியாக, இலக்கிய ரீதியாக, நூற்றாண்டு கால அனுபவ ரீதியாக நாம் சொல்கிறோம். இவையெல்லாம் நமது நீண்ட காலமாக கோவில் நிர்வாகம் எந்த இடத்தில் தீபம் ஏற்றியதோ அந்த இடத்தில் இந்த ஆண்டும் ஏற்றப்பட்டிருக்கிறது. எனவே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நீதிபதி இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஏற்கனவே ஒரு முன்முடிவோடு அவர் வந்திருக்கிறார். அவருடைய பல தீர்ப்புகள் அவ்வாறுத்தான் இருக்கின்றன. பிராமணர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் சூத்திரர்கள் உருளலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். என்னுடைய உறவினர் ஒரு சனாதனி, அவர் ஒரு விபத்து கேஸில் அவர் போய் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு போனார். ஒரு சனாதனி அப்படி ஒரு தப்பே செய்திருக்க முடியாதே. அவர் நீண்ட காலமாக பூணல் போட்டிருக்கிறார், வேதம் படித்திருக்கிறார் என்று சொல்லி மேல்முறையீடு செய்ய சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எனது நண்பர் நீதிபதியாக இருந்தார், அவரிடத்திலே சொல்லி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன் என்று சொன்னாலே அங்கேயே அந்த செங்கோல் வளைந்து விட்டது. மதுரை ஏற்கனவே வளைந்த செங்கோலை உடைய நாடு. கண்ணகிக்கு ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்த காரணமாக உயிரை விட்டான் அந்த மன்னன். அதுபோல் இப்படிப்பட்ட தவறான தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதியை உயிரை விடு என்று நாங்கள் கேட்கவில்லை, திருத்திக்கொள் என்று தான் சொல்கிறோம். திருந்த மாட்டார்கள். ஏனென்றால் இன்னும் ஒரு செய்தியோடு உங்களுக்கு நான் சொல்ல முடிக்கிறேன். இது 1000 ஆண்டு காலமாக பிராமணர்கள் யோக்கியர்கள், பிராமணர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று காலங்காலமாக பல ஆவணங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஆவணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாண்டியர் வரலாற்றை எழுதுவதற்கு பாண்டியர் வரலாற்றை எழுதுவதற்கு 2 முக்கியமான ஆவணங்கள் இருக்கின்றன. ஒன்று வேள்விக்குடி செப்பேடு, இன்னொன்று தளவாயூரும் செப்பேடு. அந்த தளவாயூரும் செப்பேட்டில் தான் இந்த முக்கியமான செய்தி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தளவாயூரும் செப்பேட்டில் ஒரு கிபி 606ஆம் நூற்றாண்டிலே கடுங்கோன் என்ற முதல் பாண்டிய மன்னன், தளவாய்புரம் செப்பேடு என்பது இந்த கழுகுமலை பக்கத்தில் உள்ள செய்தியை சொல்லுகிறது. ஒரு பாண்டிய மன்னன் ஒரு பிராமணர்களுக்கு ஒரு நிலங்களை பிரமதேயமாக கொடுக்கிறான். அந்த கொஞ்சம் காலத்திலே பிராமணர்களுடைய கை தாழ்ந்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய விளைப்பாடிகள் அது அந்த செப்பேட்ல சூத்திரர்னே சொல்றான். முதல் குறிப்பு வரலாற்றிலே நம்மை சூத்திரர் என்று சொல்லக்கூடிய முதல் குறிப்பு அந்த செப்பேட்ல இருக்கிறது. இந்த செப்பேடு 1100 வருஷத்துக்கு முந்தினது. அதுல சூத்திரர்கள் அந்த நிலங்களை பிடுங்கிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய மருததர நல்லூர் என்று, அது திருமங்கலம் என்ற ஊரு, மங்கலம் என்று சொன்னாவே பிராமணர் ஊரு, நிலங்களை கைப்பற்றி சூத்திரர்கள் மருததர நல்லூர் என்று பெயர் மாற்றி அவர்கள் பயன்பாட்டிலே வைத்துக் கொண்டார்கள், எங்களை விரட்டி விட்டார்கள் என்று சொல்லி ஒரு பிராமணன் ஒரு 300-400 வருடங்களுக்கு பிறகு அங்கக்கூடிய இன்னொரு பாண்டிய மன்னடத்திலே பராந்தக வீரநாராயணன் 890 910 ஆட்சி செய்தவன், அவரிடத்திலே போய் ஒரு புகார் மனு கொடுக்கிறார். ஒரு பிராமணர் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருக்கு ஏதாவது ஆவணம் இருக்கிறதா என்று உங்ககிட்ட தான் அந்த இடம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆவணம் எதுவும் இருக்கிறதான்னு அவர் ஆவணம் இல்லைங்கிறார். ஆனா இதே மாதிரி இன்னொரு கேஸ் முன்னாடி வேலிக்குடியில ஒரு கேஸ் வந்தது. அப்பவும் ஒரு பிராமணர் சொன்னார், எங்க இடத்தை பிடிங்கிட்டாங்க, உங்ககிட்ட ஆவணம் இருக்கான்னு கேட்கும்போது இதோ ஆவணம் இருக்கிறது என்று ஒரு ஆவணத்தை காட்டினார். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த பாண்டிய மன்னர் ஏற்றுக்கொண்டு
அந்த நிலத்தை சூத்திரர்களுக்கு பிடுங்கி அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் இங்கே சொல்லுகின்ற போது இந்த பிராமணர் சொல்லுகிறார், எங்களிடத்துல எந்த விதமான ஆவணமும் இல்லை. யார் இப்ப சொல்லக்கூடிய குமரகுரு என்று சொல்லக்கூடிய வந்து பிராமண வக்கீல் சொல்றார்களோ அதுபோல தூண், விளக்கு தூண் என்பதற்கு எங்களிடத்துல எந்த ஆவணமும் இல்லை. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறார் அல்லவா, இதுபோல 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த பிராமணர் சொன்னார், இல்லை எங்களுக்கு ஆவணம் எதுவும் இல்லை என்று சொன்னார். உடனே அந்த அரசன் எப்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறான் பாருங்கள். இவர் பிராமணர், வேதங்களை படித்தவர், சாஸ்திரங்கள் தெரிந்தவர், அரச கர்மங்களில் நிபுணர், நல்ல நிர்வாகி. எனவே இவர் பிராமணராகவும் அரச கர்மங்களில் நிபுணராகவும் வேதம் படித்தவராக இருக்கிற காரணத்தாலே இவர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லி இந்த நிலங்களை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று தீர்ப்பு கொடுக்கிறார். எனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், பிராமணர்களா, நீதிபதிகளா, மன்னர்களா. எனவே அந்த சரித்திரம் இப்போது மீண்டும் திரும்புகிறது. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இதுபோல ஏராளமான கல்வெட்டு சான்றுகள், கல்வெட்டுகளை அதை திருத்த முடியாது, புதிதாக இடைச்சல்கள் செய்ய முடியாது. எனவே இவைதான் மாற்ற முடியாத ஆவணங்கள். இந்த ஆவணங்களையே நீங்கள் நீதிபதிகள் ஏற்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய எந்த நீதியையும் உங்க எந்த தீர்ப்பையும் நாங்கள் ஏற்க வேண்டியதில்லை. சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின்படி சபரிமலையிலே பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அதை ஏற்றீர்களா? ஏற்கவில்லை. மாறாக இப்போது இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார்? நீதிபதிகள் சாத்தியமில்லாத தீர்ப்புகளாக வழங்கக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். எனவே அந்த அறிவுரை இப்போது இருக்கக்கூடிய மதுரை நீதிபதிகளுக்கு பொருந்தாதா? எனவே இதையெல்லாம் நீங்கள் பரிசீலித்து நாம் தமிழர்களாகிய நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். என்றால் அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த RSS இயக்கம். 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. முதலாக ஒரு தீவிரவாதத்தை மேற்கொண்டவர்கள், மகாத்மா காந்தியை சுட்டவர்கள் RSS இயக்கத்தினர். எனவே அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்போது RSS ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போதே ஆரம்பிக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் இயக்கம். கம்யூனிஸ்ட் இயக்கம் நீர் போர்த்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரங்களிலே விழித்தெழ வேண்டும். அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி இது மாதிரியான அநீதியான தீர்ப்புகளை, நமது சமூக நல்லிணக்கத்திற்கு தீ வைக்கக்கூடிய தீர்ப்புகளை எதிர்த்து போராட வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் அணியமாகும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.